பணம் கட்டி படிக்கக்கூடிய அளவு தகுதி படைத்ததா கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகை என்பதை இந்த காணொளியில் பார்ப்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. கி. வீரமணிக்கு பிறந்த நாள் வந்துவிட்டால் தம் பத்திரிகைக்கு சந்தா தரும்படி கெஞ்சுவார். அந்த வகையில் 21 நவம்பர் 21 நாள் விடுதலையில் தமிழர் தலைவர் பிறந்த நாள் தோழர்களுக்கு வேண்டுகோள் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. அதில் முக்கியமானதென குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ள செய்தி கீழ்வருவன. தோழர்கள் கண்டிப்பாக சால்வைகள் அணிவிக்க வேண்டாம். மாறாக விடுதலை சந்தா அளிப்பது மிக மிக முக்கியம். நமது தலைவரை மகிழ்விக்கக்கூடியது இதுதானே என கூறப்பட்டிருந்தது. அதாவது மானமிகு கி. வீரமணியை சந்தோஷப்படுத்தக் கூடியது எதுவென்றால் காசு பணம் துட்டு மணி மற்றும் நன்கொடை சந்தா முதலியன தானாம். அவர்களின் ஒப்புதல் வாக்குமூலம். மக்கள் சந்தா கட்டி வாசிக்கிறளவு அது தரத்தை கொண்டிருக்கிறதா என முதலில் பார்ப்போம். தரமற்ற பொருளை நம் தலையில் கட்டி வைக்க முயலத்தான் செய்வார்கள். அது அவர்களின் சாமர்த்தியம். நாம் நம் சாமர்த்தியதனத்துடன் விடுதலையின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும். விடுதலையில் வந்த மற்றும் வராத 2 செய்திகளை இங்கே தருகிறோம். ஆசிரியர் கி. வீரமணியின் யோக்கியதையை பார்த்தது போலவும் இருக்கும் என்பதோடு விடுதலையின் தரத்தை உரைக்கல்லில் வைத்து தங்கத்தின் தரத்தை தேய்த்து பார்த்தது போலவும் இருக்கும். கி. வீரமணி காசு பணம் துட்டு மணி கேட்ட அதே 21 நவம்பர் 21 நாள் விடுதலையில் மோசமான காவல்துறை செயல்பாடுகளில் முன்னிலை வகிக்கும் பீகார் உத்தரப்பிரதேசம் மாநிலங்கள் ஆய்வில் தகவல் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி வந்திருந்தது. அந்த செய்தி விடுதலை செய்தி வெளியிடுகிற யோக்கியதையை காட்டக்கூடிய செய்தி. அதில் கூறப்பட்டிருப்பதாவது நாடு முழுவதும் காவல்துறையினரின் செயல்பாடுகள் எவ்வாறு உள்ளது என்பதை இந்தியன் போலீஸ் பவுண்டேஷன் (IPF) அமைப்பு ஆய்வு செய்துள்ளது. இதற்காக நாடு முழுவதும் உள்ள மாநிலங்களின் காவல்துறை குறித்து ஒரு ஆய்வை அந்த அமைப்பு நடத்தியுள்ளது. பொது மக்களின் பிரச்சினைகளை அணுகுவது குற்றங்களை கையாளும் முறை உட்பட பல அம்சங்கள் ஆய்வில் இடம்பெறுகின்றன. அந்த வகையில் பீகார் உத்தரப்பிரதேச மாநில காவல்துறையின் செயல்பாடுகள் மோசமாக உள்ளதாக தெரியவந்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த காவல்துறையின் செயல்பாடு 69% திருப்திகரமாக உள்ளதாக அந்த ஆய்வுகள் முடிவுகள் தெரிவிக்கின்றன. மோசமான காவல்துறை செயல்பாடுகள் உள்ள மாநிலங்களாக பீகார் உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் உள்ளன. இந்த மாநிலங்கள் மோசமான காவல்துறை பட்டியலில் கடைசி இடங்களில் உள்ளன. அதே நேரத்தில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களில் தென் இந்தியாவைச் சேர்ந்த 3 மாநிலங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த வரிசையில் முதலிடத்தில் ஆந்திராவும் 2ஆம் இடத்தில் தெலுங்கானாவும் 3ஆம் இடத்தில் அசாமும் 4ஆம் இடத்தில் கேரளாவும் 5ஆம் இடத்தில் ஒடிஷாவும் உள்ளன என்கிறது அந்த செய்தி. பல்வேறு மாநிலங்கள் எந்தெந்த இடத்தை பெற்றுள்ளது என செய்தி போட்டவன் தமிழகம் எத்தனையாவது இடத்திலுள்ளது என்கிற செய்தியை மட்டும் பிரசுரிக்கவில்லை. பிரசுரிக்க மறந்தானா அல்லது பிரசுரிக்க மறுத்துவிட்டானா? மறந்திருக்க மாட்டான். செய்தியை பிரசுரிக்க மறுத்திருக்கிறான். காரணம் ஈரோட்டு கண்ணாடி அணிந்திருப்பதால். தமிழக நிலை அவ்வளவு திருப்திகரமானதாக இல்லையாம். 8.14 புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் வந்த தெலுங்கானாவை பற்றி குறிப்பிட்டவன் 6.10 புள்ளிகள் பெற்று பின்னால் வந்த பா.ஜ.க ஆளும் மத்திய பிரதேசம் உட்பட இதர மாநிலங்களை குற்றங்குறையோடு விமர்சிக்கிறவன் 6.57 புள்ளிகள் பெற்ற தமிழகத்தை பற்றி மட்டும் பேச மறுத்துவிட்டான். பொதுவாக இந்த செய்தியை வாசிக்கிறபோது நமக்கு தமிழகம் எத்தனையாவது இடத்திலுள்ளது என அறிய ஆவலிருக்கும்.
ஆனால் விடுதலை அதை பற்றி குறிப்பிடாத காரணத்தால் அதை தெரிந்து கொள்ள இன்னொரு பத்திரிகையையா வாங்கி படிக்க முடியும். அரைகுறையாக செய்தியை பிரசுரித்து கொண்டு அந்த பத்திரிகையை வாங்கு என்றால் எவன் வாங்குவான். காவல்துறை விஷயமாகட்டும் எதிலும் நம்மிடமுள்ள குற்றங்குறைகளை பற்றி பேசினால் தானே சீர்பட வாய்ப்புள்ளது. பின்னடைவு செய்திகளை எல்லாம் மறைத்து வைத்து பிறரை மட்டும் குற்றம் சொல்லிக் கொண்டால் நம் பிழைகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பில்லாமல் போகும் என ஈரோட்டு கண்ணாடிக்கு தெரியவில்லையே. ஒரு ஆசிரியர் படிப்பில் பின் தங்கி உள்ள மாணவர்களில் சிலரை மட்டும் பொறுக்கி எடுத்து கண்டித்து சிலரை கண்டிக்காமல் விட்டால் அவர் ஆசிரியராக இருக்க தகுதியானவரா? ஆளுபவர்கள் யார் என பார்த்து விமர்சிக்கிற அயோக்கியத்தனத்தை கி. வீரமணி கைவிட வேண்டாமா? சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி ஒன்றில் கொரோனாவிற்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடைபெறுவதற்காக சாதிவாரியாக மாணவர்களை பிரித்து வகுப்பு நடத்திய அந்த தலைமை ஆசிரியருக்கும் குற்ற நிகழ்வுகளை சாதி மதம் கட்சி பார்த்து விமர்சிக்கிற ஆசிரியர் கி. வீரமணிக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? மோசமான காவல்துறை செயல்பாடுகளில் முன்னிலை வகிக்கும் மாநிலங்கள் செய்தியை உள்ளதை உள்ளபடி போட்டு தமிழகத்தில் முந்தைய ஆட்சியில் எப்படியோ ஆனால் தளபதி ஆட்சியில் தமிழக காவல்துறை மக்களின் நண்பனாக உருவெடுக்கும் என சொல்லியிருக்க வேண்டாமா? அது தானே அறிவுள்ளவன் செய்கிற செயலாக இருக்கும். எந்த செய்தியையும் அரைகுறையாகவே போடும் இவர்கள் பத்திரிகையை வாங்கி வாசித்து நம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டுமாம். எதற்கு? இருக்கிற அறிவை தொலைத்துவிட்டு நிற்கவா? இது கி. வீரமணி அரைகுறையாக செய்தி வெளியிட்டு வாங்கி கட்டிக்கொண்ட நிகழ்வு. அடுத்து பிரசுரிக்க வேண்டிய ஒரு செய்தியை பிரசுரிக்காமல் விடுதலை வாங்கி கட்டிக்கொண்ட நிகழ்வை பார்ப்போம். 2 தினங்களுக்கு முன் தமிழகத்தை அதிர செய்த ஒரு செய்தி, அதுவும் காவலரை பற்றிய செய்தி தான். அது ஆடு திருட்டு கும்பலை துரத்திச் சென்ற எஸ்.ஐ. பூமிநாதன் வெட்டிக்கொலை என்கிற செய்தி. தமிழகத்தை அச்சமூட்டிய அதிர்ச்சியடைய செய்த பதற வைத்த செய்தி என அதனை சொல்லலாம். இந்த செய்தியை தமிழகத்திலேயே வெளியிடாத பத்திரிகை ஒன்று உண்டு என்றால் மானங்கெட்ட கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகை மட்டுமே. திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகத்தில் எத்தகைய கொடூர செயல்கள் நடந்தாலும் அதை செய்தியாக்கக் கூடாது என்கிற தி.க. காரனின் அசிங்கமான அயோக்கியத்தனமான கொள்கை காரணமாக அந்த செய்தி விடுதலையில் பிரசுரிக்கப்படவே இல்லை. இதுதான் விடுதலையின் தரம். இந்த பித்தலாட்ட நாளிதழை வாங்க தான் சந்தா தரும்படி கி. வீரமணி கெஞ்சி கேட்கிறார். இந்த நாணயக்கேடான விடுதலையை 5 ரூபாய் கொடுத்து வாங்குவதற்கும் அந்த 5 ரூபாயை கீழே போடுவதற்கும் எந்த வித்தியாசமுமில்லை. இப்படியான நாளிதழை வாங்குவதற்கு சும்மா இருந்துவிடலாமே. அறிவு கெட்டு போகாமலாவது இருக்கும். ஆடு திருட்டு கும்பலை துரத்திச் சென்ற எஸ்.ஐ. பூமிநாதன் வெட்டிக்கொலை என்கிற செய்தி ஏன் முக்கியமானதாக கருதப்பட வேண்டும்? அந்த செய்தியை வெளியிடாததால் நாம் ஏன் விடுதலையை கடுமையாக விமர்சிக்க வேண்டும்? பிடிபட்ட கொலையாளிகள் குறித்த செய்தி தான் இது தவிர்க்கவேபடக்கூடாத செய்தி என நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அரைவேக்காட்டு மண்டையர்களான தி.க. வினரின் புத்திக்கோ அது சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்றாக தெரியவில்லை. இந்த செய்தியை தம் பத்திரிகையில் பிரசுரிக்காததற்கு ஈரோட்டு கண்ணாடி ஒரே ஒரு நியாயமான காரணம் சொல்லட்டும். ஆடு திருட்டு கும்பலை துரத்திச் சென்ற எஸ்.ஐ. பூமிநாதன் வெட்டிக்கொலை. 4ஆம் வகுப்பு படிக்கும் 10 வயது சிறுவன் 9ஆம் வகுப்பு மாணவன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர் என்கிற செய்தியை வாசித்ததும் அந்த செய்தியை பற்றி பேசாமல் அதை மறைத்து வைக்கிறவன் எவ்வளவு ஈவிரக்கமற்ற காட்டு மிராண்டி ஜென்மமாக இருப்பான் என தான் தோன்றியது. 10 வயது சிறுவன் ஆயுதம் எடுக்கிறான் என்றால் இந்த சமூகம் இவ்வளவு சீரழிய என்ன காரணம்? அதை சீர்திருத்த என்ன செய்யலாம் என யோசிக்காமல் அந்த செய்தியை மூடி மறைக்கிறவன் பகுத்தறிவாதியாகவா இருப்பான்?
பித்தலாற்றவாதியாக அல்லவா இருப்பான். எந்த செய்தியை பிரசுரிக்க வேண்டும். எந்த செய்தியை தவிர்க்க வேண்டும் என்கிற அறிவில்லாமல் ஒரு ஆசிரியர். அவருக்கொரு பத்திரிகை. காவல்துறை அத்துமீறல்களை எழுதும்போது இம்மாதிரி பணிநேரத்தில் தங்கள் கடமையை செவ்வனே செய்து பலியானவர்கள் குறித்து எழுத வேண்டாமா. ஒரு எஸ்ஐ கொல்லப்பட்டதை விட முக்கியம். திராவிட மாடல் ஆட்சியின் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பது தானே தீக்க ஆசாமிகளின் பிரதான எண்ணமாக உள்ளது. இந்த கொள்கை வெட்கித் தலைகுனிய வைப்பதாக இல்லையா. இதே மாதிரியான இன்னொரு எஸ்ஐ மரண படுகொலை செய்தியை மறைத்த கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகையின் யோக்கியதையையும் பார்ப்போம். பணம் கொடுத்து வாங்கி படிப்பதற்கான தகுதியை விடுதலை பத்திரிகை பெற்றுள்ளதா என்பது விளங்கும். சென்ற 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி களியக்காவிளை எஸ்.ஐ. வில்சன் இரவு பணியில் இருந்தபோது. அந்த வழியாக ஆயுதங்களுடன் வந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அப்துல் சமீம் மற்றும் கோட்டாறு தவுபிக்கை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தியிருக்கிறார். ஆனால் அவர்கள் பதிலளிக்க மறுத்து கத்தியால் வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் கொலை செய்துவிட்டு அருகாமையிலுள்ள பள்ளிவாசலுக்குள் நுழைந்து தப்பித்தனர். எப்படி இன்றைக்கு ஆடு திருடர்களால் எஸ்.ஐ. பூமிநாதன் கொல்லப்பட்ட செய்தி தமிழகத்தை பதற வைத்ததோ. அதேபோல் எஸ்.ஐ. வில்சனை துப்பாக்கியால் சுட்டும் வெறி தணியாமல் கத்தியால் குத்தியும் கொல்லப்பட்ட செய்தி மக்களை அதிரச் செய்தது. எப்படி ஆடு திருடர்களால் எஸ்.ஐ. பூமிநாதன் கொல்லப்பட்ட செய்தியை கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகை பிரசுரிக்கவில்லையோ. அதேபோல் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் எஸ்.ஐ. வில்சன் கொல்லப்பட்ட செய்தியையும் வெளியிடவில்லை. திராவிட மாடலின் ஆட்சி பெயர் கெட்டுவிடும் என்பதால் முதல் செய்தியை வெளியிடவில்லை என்றால். அடுத்த செய்தி சிறுபான்மை சமூகத்திற்கு பயந்து கொண்டு அந்த செய்தியை வெளியிடவில்லை. காவல்துறையினர் படுகொலை செய்யப்படும்போது கூட இவ்வளவு அயோக்கியதனமாய் பகுத்தறிவு காட்டுபவன். சாமானியர்கள் விஷயத்தில் என்ன லட்சணத்தில் பகுத்தறிவு காட்டுவான் என சொல்லவும் வேண்டுமோ. இந்த யோக்கியதை விடுதலைக்கு சந்தா கட்ட வேண்டும். அதுதான் கி. வீரமணிக்கு பிறந்த நாள் பரிசாம். இறுதியாக அவர்களின் யோக்கியதையை பார்த்துவிட்டு. நாம் வைக்கிற கேள்வி இதுதான். நீங்களெல்லாம் பத்திரிகை நடத்தவில்லை என யாரையா அழுதார்கள். அதிலும் பணம் கேட்டு வேறு நச்சரிப்பு.